ஸோ நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபுல்லாக நான் வந்து டேப் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபேஸ். இது ஃபுல்லாமே வந்து ஃபேஸ் தான். ஸோ இங்கேருந்து வர்ற ஃபேஸை நான் வந்து இங்கே டேப் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன பிட்டு கட் பண்ணியிருக்கேன் டேப்பு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய ஃபேஸ் அது வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுத்துருக்கேன். நியூட்ரல் வந்து இங்கே டேப் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக நான் வந்து டேப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி டேப் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நியூட்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல டேப் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் போட்டு பிளாக் கலர் போட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ளூ கலர் போட்டு பிளாக் கலர் போட்டிருக்கேன். இது வந்து நியூட்ரல்ன்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இது வந்து நமக்கு வயரு, நியூட்ரல் கிடையாது, இது வந்து வயரு. இந்த ஓரத்தில் நான் கை கட்ட விரல் நகத்தை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபேஸ், அங்கேருந்து ப்ளக்கிலேருந்து நமக்கு வரக்கூடிய ஃபேஸ், எல்டி ஃபேஸ். ஓகேங்களா? இது ரெண்டும் நம்ம காமனாக வரக்கூடிய மோட்டார்லேருந்து வரக்கூடிய லைன். ஓகேங்களா? ஸோ மோட்டாரில் ப்ளஸ்ஸு மைனஸுக்குள்ளது. ஸோ இதுதான் வயரிங் டயக்ராம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மோட்ரு செட்டப் நான் எதையுமே கலட்ட போகிறதில்ல. ஏன்னா இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம கலட்ட போய் எதாவது டேமேஜ் ஆகிருச்சுன்னா அது வேறு, அப்புறம் இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நான் வந்து எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. பட் எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம வந்து இதில் சில்லற வேலை மட்டும் சின்னதாக இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது என்ன வேலை அப்படின்றதையும் நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து அலசிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாலிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? நண்பர்களே, சரி பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல்லாகவே பாருங்கள். நேற்று இதை ஃபுல்லாக நம்ம வந்து கலட்டி காய வச்சுருந்தோம். இதை ஃபுல்லாக நான் வந்து இப்போ வந்து வயரிங் சர்க்யூட் நேற்றே காமிச்சிட்டேன் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ நான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் அப்புறம் காட்டுறேன், க்ளோஸ்அப் ஷாட் காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்க்ரூவை போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ போட்டுக்கிறேன், மற்ற எல்லாம் முடிஞ்சு நான் ஸ்க்ரூ என்கிட்ட இருக்குது, பாக்கெட் ஸ்க்ரூ இருக்குது. நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு. இதை வந்து தேங்காய் நாரை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ கவர் பண்ணியாச்சு. இதுதான் பேக் சைடு. நான் வந்து இதுக்கான ராடு வந்து நான் சப்போர்ட் ராடை போட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ போட்டாச்சு. இதை நான் பேக்கில் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரூ போட வேண்டியது இருக்குன்னா போட்டுட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நாம் இதை வந்து லைவாக வந்து ஆன் பண்ண போகிறோம். நீங்களும் பாருங்கள். ஸோ கேமரா நான் கிட்ட கூட காட்டுறேன். இன்னும் நான் தண்ணி ஊற்றலை. அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ. இது ரொம்ப ஸ்லோவாக வர்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்விங் ஆப்ஷன் உள்ளே இருக்குது. இதில் வந்து சின்ன ஒரு செட்டப் பண்ணணும். இதில் உள்ள அந்த இது வந்து டேமேஜில் உடஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறதுன்றதை ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன்.
உங்களுக்கு உள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்கு மோட்ரு, ஏர் ஃபில்டர் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து அதுலேயும் தண்ணி ஊற்றி எப்படி வருதுன்றதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏர் பம்ப் வந்து ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி வந்து பின்னாடி வந்து பேடில் வந்து சொட்டாகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து உங்களுக்கு மோட்ரு பம்பு ஓடுறதை காட்டுறேன். மோட்டரில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பிறகு வந்து நம்ம சரி பண்ணி ஷார்ட்ஸில் வீடியோ போட்டுக்கலாம். மோட்ருக்கும் ப்ளஸ் இந்த இதுக்கு வந்து தூக்குறதுக்கு நம்ம பிறகு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தனியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து மற்றபடி வந்து ஏர்லாம் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் சர்க்குலேட் ஆகுது, ஏர் சர்க்குலேட் கரெக்டாக ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பின்னாலாம் கூலிங் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேனை வந்து வச்சு எப்படி இருக்கு காற்று வருதான்றதை பார்க்கலாம். வா, உண்மையாவே ஏசி காற்று வருது நண்பர்களே. செம்ம கூலிங்காக இருக்கு. அப்பா, நல்லா காற்று வருது நண்பர்களே, சூப்பராக இருக்குது. இது 300 ரூபாய்க்கு வாங்கினது உண்மையாகவே ஒர்த்து தான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.